ஸ்லைடிங் வார்ட்ரோப் பண்ணலாமா, இன்ஜஸ் வார்ட்ரோப் பண்ணலாமான்ற கன்ஃபியூஷன் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் ஆகாம பாருங்கள். எதுன்னு நீங்களே பெஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீட்டி அண்ட் லார்ஜ் ரூம்ஸ், காம்பேக்ட் ரூம்ஸ், fully access, need to door open please, no need to door open please, easily access, ஃபுல் விசிபிலிட்டிஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வார்ட்ரோப்ஸில் கிடைக்கும். நீங்கள் 2 டோர் ஆர் 3 டோர் எந்த மாதிரி ஸ்லைடிங் பிளான் பண்ணாலும் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக தான் இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூல் ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மோர் எட்டிக்காகவும் இருக்காது. நீங்கள் ஸ்லைடிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னர் ட்ராக்கா அவுட்டர் ட்ராக்கான்றதை ஃபஸ்ட்டே நீங்கள் பிளான் பண்ணணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் ட்ராக் அவுட்டர் ட்ராக் பிராண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும். சைஸஸ் பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் வார்ட்ரோப் 18 இன்ச்சஸ்லேருந்து நம்ம 24 இன்ச்சஸ் வரைக்கும் பிளான் பண்ணிக்கலாம். டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சஸ் மேலே தான் நம்ம வந்து ஸ்லைடிங் வார்ட்ரோப் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து நல்லா ஆக்குப்பையாகவே இருக்கும். இன்ஜின் வார்ட்ரோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸிலி மெயின்டெனன்ஸ் வித் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸ் நீங்கள் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். அப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்ட்டெல்லாம் ஃபார்மாமல் பார்த்துக்கணும். பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் ரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட்லேருந்து லோ பட்ஜெட் வரையும் இருக்குது. ஸோ வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்லைடிங் சூஸ் பண்ணுறத ஃபஸ்ட்டே வந்து நம்ம டிசைட் பண்ணணும். இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே சொல்லுங்கள்.